இதோ மறுபடியும் வரான். எப்படிம்மா? எப்படி உங்களை என்னால இங்கே விட்டுட்டு போக முடியுமா? லைஃப்ல ஒரு நொடியாவது உங்களை நான் பிரிஞ்சு இருந்திருக்கேனா? அழாதப்பா. நான் மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு ஒரு நொடியாவது இருந்திருக்கேனா? ஆனா ஒரு வயசு பொண்ணு நடு ரோட்ல இப்படி விட்டுட்டு போறது பெரிய பாவம்டா. நம்ம குடும்பத்துக்கு அது நல்லது இல்ல. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பூமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா ஆனா ஒரு கண்டிஷன். நான் தான் அவளுக்கு தாலி கட்டினேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. எப்படிரா நடு ராத்திரியில எங்கேயோ கூட்டிட்டு போய் நீ தாலி கட்டி வச்சிருக்க? அத எப்படி அவ ப்ரூவ் பண்ணுவா? என்னமோமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவ எனக்கு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, இந்த மாதிரி கேட்டா உனக்கு கோவம் வரலாம். நீ தாலி கட்டலன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இங்க எனக்கு ஞாபகம் இல்லம்மா. அவளுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. நீ தாலி கட்டின ஞாபகம் இல்லைன்னு சொல்றதை விட ஞாபகம் இருக்குன்னு சொல்றதுதான் பெரிய விஷயம். சரி, நீங்க சொல்றது வேண்டாம், நான் சொல்றது வேண்டாம். நான் அவளுக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன். அது வரைக்கும் என் வீட்டுல இடமும் கொடுக்குறேன். அவ லிமிட்லயே அவ இருந்துகிட்டு நான் தான் தாலி கட்டினன்றதை அவ ப்ரூவ் பண்ணட்டும். அத்தை, இந்த கண்டிஷனை நான் ஏத்துக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டாடா, கூட்டிட்டு போயிடலாமா? சரி, வா பூமி வா. ரத்னம், ரத்னம், சொல்லுங்கம்மா. என் அண்ணியை கூட்டிட்டு எங்க அம்மாவும் அண்ணாவும் வராங்களா? என்னது, பூமி அக்கா வராங்களா? என்ன அக்காங்கிற? உனக்கு அண்ணின்னா எனக்கு அக்கா தானே? அதானே உண்மை போரி மேடம். உங்களுக்கு யாரு அண்ணியா வந்தாலும் இந்த தம்பிக்கு அக்கா தானே. புதுசா அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வர அன்னிக்கு திருஷ்டி எடுக்கணுமா இல்ல ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைக்கணுமா? ஆரத்தி எடுத்துதான் உங்களை வீட்டுக்குள்ள அழைக்கணும் மேடம். காலடி எடுத்து வச்சதும் வீட்டுல மகாலட்சுமி செழிப்பா இருக்கணும்னு அரிசி படியையும் உதைக்க சொல்வாங்க. சரி சரி, சீக்கிரம் அதெல்லாம் ரெடி பண்ணி வை. அவங்க வந்துட்டாங்க போல, வா போலாம். பூமி வா. ஏய், என்ன பண்ற? நான் தான் கால் வழுக்கி கீழே விழுந்துட்டேன். இல்ல, நீ தான் வேணும்னு விழுந்த. ஐயடா, நான் வேணும்னு விழுந்தேன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. அவ்வளவு தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்கு என் பின்னாடி நின்னுட்டு இருந்தீங்க? ஏய் ஏய், எழுந்திரி. ஏய், எழுந்திரி. ஐயோ ஐயோ, என் தாலி இருங்க. ஏய், ஷோ மாமா, இருங்க. வலிக்குது. இரு மாமா, இருங்க மாமா. ஏய், இரு மாமா, இருங்க. இரு மாமா. டேய் இருடா, உங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கணும். அம்மா ப்ளீஸ். புதுசா கல்யாணமாகி முதல் தடவையா இந்த வீட்டுக்குள்ள வர போறீங்களடா. அம்மா. ககன், என்னடா, என் மருமகளா வீட்டுக்குள்ள முதல் முறை வரப்போறா. அதனால தான்டா. ஆர்த்திய வேணா ஒண்ணு வேணா கல்லுங்க. ஐயோ அண்ணா. பூமி, வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. வாங்கக்கா.
அண்ணி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. எனக்கும் தான்க்கா. அம்மா பூமி, அவன் கோவமா இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுமா. இந்த தாலிக்கும் அவன் செயினுக்கும் முடிச்சு போட்டு அந்த காலமே உங்களை சேர்த்திருக்க. உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதுன்னு சொல்றதுக்கு இதுதான் அறிகுறி பூமி. ஆனா என்ன, அவன் தான் தாலி கட்டினான்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்குமா? கண்டிப்பா நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன் அத்தை. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகுமா. ம். பூர்ணி, பூமியை மேல் ரூமுக்கு கூட்டிட்டு போ. ஆ சரிங்கம்மா. வாங்க அண்ணி. சிவா, வாங்க போலாம். நீ மத்த ஏற்பாடுகளை செய். என்ன சொல்லிட்டு இருக்க அபூர்வா? என்ன சொல்லிட்டு இருக்க? கோவப்படாதீங்க மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நமக்கு விருப்பம் இல்லைனாலும் எதிர்பாராம ககன் கூட பூமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் நடந்துச்சுல, உங்களை பொறுத்த வரைக்கும் பூமி செத்து போயிட்டான்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அவ இன்னும் சாகல. பூமி மட்டும் இல்ல மாமா, இந்த உலகமும் சாகல. நாளைக்கு எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? அபூர்வம் அவளுக்கு சித்திங்கிறதுனால, பூமி செத்து போயிட்டான்னு அவ அப்பா நினைச்சதுனால பீட ஒழிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அவ பேரெல்லாம் எனக்கு தேவையா மாமா? அப்பா, அத்தை என்ன புது நாடகம் போடுறாங்க? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நான் இந்த பழிக்கெல்லாம் பயந்து பேசுறத நினைக்காதீங்க. சமூகத்துல உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குதுன்னா எவ்வளவு பழிய வேணாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்.